வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு அதிகாலையில் எந்திரிச்சாச்சு. அதிகாலையில் ஒரு 5:50. என்ன காரணம் என்றால், அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண ரன்னிங்க திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போறோம் நானும் மணியும். அதுக்காக ஒரு செம்பு நிறைய தண்ணியை ஃபுல்லா குடிச்சாச்சு. தண்ணியை குடிச்ச கையோட மனதை தயார் பண்ணி கொண்டு பெருங்காலில் எங்க விட்டு தெருமுனைக்கு போயிட்டேன். ஏன்னா மணி நம்மளை அழைத்து கொண்டு போக ஸ்கூட்டில வருவாங்க. வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் அங்க வந்து வெயிட் பண்ணிக்கிருக்காரு. இப்ப லாஸ்ட் ஆட்டா போன அந்த கிரவுண்டுக்கு நாங்க போக போறது இல்ல. எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல உள்ள சந்தக்கடை கிரவுண்டுக்கு தான் நாங்க போக போறோம். அதிகாலையிலே வானிலை மந்தார நிலையை காட்சியளிக்கிறது. அப்புறம் சந்தக்கடை கிரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த கிரவுண்ட் ரொம்ப பக்கம் எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே இருக்கு. இதுதான் நான் சிறு வயதில் ஓடி ஆடி விழுந்து புரண்ட இடங்கள். இடையில கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம கிடந்துச்சு. கேட்லாம் போட்டு கூடவே கொஞ்சம் லைட்டையும் போட்டு கொஞ்சம் டீசெண்டா வச்சிருக்காங்க. ஆனா சத்தியமா ட்ராக் சரியில்லை. அப்புறம் வழக்கம் போல எக்ஸ்பர்ட் மணி ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு இந்த கிரவுண்ட் எப்படின்னு பாத்துக்குவோம், அப்புறம் ஓட்டத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்படி ரவுண்ட் போகும்போது தான் இதை நோட் பண்ணோம். இந்த பழங்காலத்து கல்வெட்டை நீங்களே பாருங்க நண்பர்களே, இது யாரோட பேருன்னு. ஆக்சுவலா நான் ஒரு 6வது 7வது படிக்கையில இந்த பிளேஸ் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுவோம். அப்ப எனக்கு பேட்டிங் கிடைக்காது. அதனால சும்மா இருக்க வேணாமேனு இந்த மாதிரி செவத்துல கல் எடுத்து பதிஞ்சு வச்சேன். ஒரு 2005 2006 பதிஞ்சு வச்சிருப்பேன் பாத்துக்கங்க. இப்ப அதை நான் பாக்குறேன். இதை பத்தி பொன்னான நினைவுகளை நான் மணி கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா வார்ம் பேர்ல உடம்ப லைட்டா 2 ஷேக் பண்ணிட்டு நானும் நம்ம நண்பர் மணியும் ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓடுறது எனக்கு ஒன்றும் அவ்வளவு பெருசா தெரியல. என்ன காரணம்னா நம்ம சண்டே கிரிக்கெட் விளையாடுறோம், பவுலிங் போடுறோம். அதனால ஓரளவு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நம்ம நண்பர் ஸ்டார்டிங்ல பின்தங்கி விட்டா பெரிய மணி ஜஸ்ட் ஃப்ரேமுக்குள்ள தான் வாங்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு ஓட வச்சுக்கிறேன். இந்த கிரவுண்ட நான் ஒரு 2 கிலோமீட்டர் ஓடினேன். மணி ஒரே ரவுண்ட்ல உட்காந்துட்டாப்ல. ஆனா அதை வீடியோல சொல்ல வேணாம்னு என்ன கேட்டுக்கிட்டாரு. அதனால நான் சொல்லல. மணி ஒரு 2 ரவுண்ட் ஓடினாரு. 2 கிலோமீட்டர் முடிச்ச கையோட அப்படியே நிக்காம கொஞ்சம் நடந்தேன். அப்புறம் மணி தொப்பைக்குனா கொஞ்சம் புஷ்அப்பும் அப் டவுன் போடணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாரு. ஏன் இதெல்லாம் மணி சொல்றாருன்னா, மணி ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு ஜிம்ல ஒரு பழுதூக்கும் வீரரா இருந்தவர். அவர் தான் நமக்கு ட்ரெயின் பண்ணிருக்காரு. அப்புறம் புஷ்அப் எடுத்து முடிச்சிட்டு இந்த கிரவுண்டுக்குள்ள இப்ப புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல. பழுதூக்கும் பயிற்சி என்னமோ போட்டிருந்தாங்க. சரியா நான் படிக்கல. கவர்மெண்ட் ஃப்ரீயாவே கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே தான். உள்ள போனா நிறைய பேர் வெயிட் லிஃப்ட் பண்ணிருந்தாங்க. அங்கேயும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கை காமிச்சாரு. அதையும் பார்த்துட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது 2வது நாள் ஓடி இருக்கும். 3வது நாள் ஓடுவோமா ஓட மாட்டோமான்னு எங்களுக்கே தெரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்த கையோட பல் துளைக்கிட்டு வீட்டுல போட்டு வச்சிருந்த டீயையும் குடிச்சிட்டு அதிகாலையில எங்க அம்மா பாவக்காய் புளி குழம்பு வச்சிருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு ஒர்க்கு கிளம்பிட்டேன். போற வழியில அந்த மங்களகரமான மஞ்சள் பூக்களை 10 மணிக்கு போறேன். காலை வேலை நன்றாக முடிந்தது. மத்தியானம் வெயில் கொஞ்சம் கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் தெருக்கல்ல குடை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பவே எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்து தயிர் இருந்துச்சு. சரி நமக்கு பிடிக்காத குழம்பு வச்சிருந்தாங்க. அதனால தயிரே மட்டும் ஊற்றி சாப்பிடலாம்னு சொல்லி தயிரை ஊற்றி சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. சாப்பிடுறதுக்கு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கருமேகங்கள் இருந்தது. சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாக்குறேன் கருமேகங்களை கலைஞ்சு வெறும் வெயில் கொளுத்துக்கிட்டு அடிக்குது. அப்புறம் மாலை வேலையில டீ கடையில 3/4 கிளாஸ் டீ ஒன்று வாங்கி குடிச்சோம். கடையை முடிஞ்சு வீட்டுக்கு போயில நம்ம ஏரியா பையன் பிடிச்சிக்கிட்டு என்ன வச்சு பொழுதுபோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் தான் முகேஷ், இவருக்கு இதான் வேலை அப்படின்னு என்னை கலாய்ச்சிக்கு இருந்தாங்க. அப்படியே அவங்கள்ட்ட ஜாலியா பேசிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பாக்கெட் ரஸ்க்கும் ஒரு டீயும் குடிச்சிட்டு நைட்டு டின்னரை முடிச்சிட்டேன். இன்னைக்கு டே நல்லாவே போச்சு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இணைந்திருங்கள்.